தலைவா கொஞ்சம் கொஞ்சமாக சொம்படிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீ கோவப்பட்டு வெளியில் வந்த மாதிரி பேசிகிட்டு இருந்த அருணுக்கு வந்து சிவகுமார் வந்து அடி அடின்னு அடிச்சில தலைவா. அதனால தான் உனக்கு தூக்கி வெயிட்லேருந்து அடிங்க, ரிவ்யூ பண்ணி கூட அடிங்க, இல்லை வேற எங்கிட்டும் சப்போர்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை தூக்கி வெளியில் போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிவகுமார் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆகிட்டார். இன்றைக்கி நைட்டு தான் நம்மளுக்கு தெரிய வரும். என்னை பொறுத்த வரைக்கும் சாச்சனா தான் வெளியில் போவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கலாம், இருந்தாலுமே சொல்லிடுறேன். அது இப்போ 2 வாரமாக அதை பற்றி நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக காட்ட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டியுமே கூட நெகட்டிவாகவே போனால் கூட இவங்க டிஆர்பி இந்த கருமத்துக்காண்டி கண்டிப்பாக சாச்சனாக வச்சுருப்பாங்க. இவங்க காசுக்காக கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. நெகட்டிவாக போனாலும் சரி, என்ன போனாலும் சரி, அது பேர் டேமேஜ் ஆனாலும் வெளியில் போயிட்டு அதுக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லையா, நாங்கள் வச்சிருப்போம் கண்டென்ட்டுக்காண்டி, எங்கள் டிஆர்பிக்காண்டி வச்சிருப்போம்னு சொல்லிட்டு சாச்சனாவை கண்டிப்பாகவே வச்சிருப்பாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் சத்யாவாக இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், இவங்களால வந்து ஒரு கண்டென்ட் இல்லை, அவங்கள வெளியில் அனுப்பிச்சிருக்கலாமேன்னு கேட்டால் சிவாஜி அவர்களோட பேரனை அனுப்பும்போது இன்னும் கொஞ்சம் சிம்பத்தி வந்து கிரியேட் ஆகும். என்ன இவரை என்ன வச்சுட்டாங்க, ரஞ்சித்தையும் அனுப்பலை, சத்யாவையும் அனுப்பலை, இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே என்னடா பண்ணாங்க, இவங்களை ஏன்டா சேவ் பண்ணாங்க, ஆர்ஜி ஆனந்த் என்னங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் புலம்புவோம்ல, அது ஒரு இதாக கிரியேட் ஆகும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா சிவகுமாரை வந்து வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. அவர் உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே பண்ணவே இல்லை, தனியாக ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். நைட்டு 12 மணி 1 மணி ஆனானே அச்சமில்லைன்னு சொல்லிட்டு அமரன் பட டயலாக்லாம் சொல்லிட்டு இருப்பார். இருந்தாலுமே இவரை விட எங்கள் அண்ணன் சரவண விக்ரம் இருக்காங்கல்ல, நைட்டு 2 மணி ஆனால் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வேறு லெவலில் கண்டென்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் இவர் கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாலே மனசுக்குள்ளே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா பேசி ஒரு பிரச்சனையை இது பண்ணி எதுவுமே பண்ணல, பார்த்தா நோஸ்கட் தான் பண்ணிட்டு இருந்தாரு. என்னை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டா தான் இருந்தாரு. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. வீட்டுக்குள்ளே இருந்து பண்ணது போதுங்க, வெளியில் போய்க்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாவே வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அவர் போனது நல்லது அப்படின்னு தான் தோணுது. எனக்கு டபுள் எவிக்ஷன் எல்லாருமே நம்ம எதிர்பார்த்தோம். இன்னொரு பயம் என்னன்னா, வெளியில் புயல் மழையெல்லாம் போயிட்டு இருக்கு, நோ எவிக்ஷன் சொல்லிடுவாங்கன்னு ஒரு திக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி 18 பேர் உள்ளே இருக்காங்க, 50 நாள் முடிஞ்சிருச்சு, 18 பேரே ஃபைனல் கூப்பிட்டு போனாலும் கூப்பிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் சிவா அவர்கள் வெளியில் போனதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.